ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான நண்டு வறுவல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஆப்பம், பூரி, சப்பாத்தி, நெய்ச்சோறு, தேங்காய்ச்சோறு எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நண்டு காலில் பார்த்திங்களா மசாலா உதிரவே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மிளகு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதோட நம்ம ஒரு 5-6 முந்திரி பருப்பும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை நல்லா வறுத்து விட்டுக்குங்க. வறுத்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா சாதாரண நீங்கள் வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயில் ஒன்று சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப வறுத்து முருக வைக்க வேணாம், இந்த அளவுக்கு வறுத்தோம்னா போதும். வாசனை வர வரைக்கும் வறுத்தோம்னா போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை கோர்ஸாக நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது 3ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1.5 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லாவே வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட நிறம் மாறும்போது நம்ம இதில் 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுடைய சேனலில் நிறைய சீஃபுட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஷ்க்கு கலரும் நமக்கு நல்லா கிடைக்கும். அதோட இதில் ஒரு பச்சை மிளகாயை நம்ம 2ஆக உடைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளிக்கு 1/2 பெரிய வெங்காயம் வச்சு நல்லா விழுத அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி விழுத அரைச்சி நமக்கு சேர்க்கும்போது நண்டு வறுவல் மசாலாவுக்கு நமக்கு நண்டில் மசாலா நல்லா பிடிச்சி வரும். அதனால் நல்லா விழுத அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. என்னுடைய சேனலில் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 1/2 கிலோ நண்டை நம்ம சுத்தம் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உடம்பு பகுதி சேர்த்து வதக்கி விடுறேன். அடுத்தது கால் பகுதியும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு, எறா தொக்கு, கனவா, நண்டு எல்லாமே நிறையா வெரைட்டியில் நான் உங்களுக்கு செஞ்சு இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறமா அடுத்து நம்ம காலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஓரளவு நண்டை நல்லா வெங்காயம் தக்காளியோட நம்ம வதக்கிடணும். வதக்கணுன்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வதக்கும்போது நண்டில் இருக்க தண்ணி எல்லாமே இறங்கிடும். அதுலேயே நம்ம ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் மூடி எடுத்துட்டு நம்ம நல்லா நண்டை பிரட்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நண்டை நல்லா பிரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய மசாலா வியூ ப்ராடக்ட்ஸில் இருக்கிற கறி மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன மசாலா வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. கறி மசாலா எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்துட்டு 1/2 மூடி தேங்காய், சின்ன தேங்காவாக 1/2 மூடி எடுத்துட்டு நல்லா ஒரே பாலாக பிழிஞ்சு எடுத்துடுங்க. அந்த பால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடுங்க. நண்டு முங்குற வரைக்கும் நீங்கள் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய பேக்கிங் ரெசிபி, நான்வெஜ் ரெசிபி, வெஜ் ரெசிபி, சிக்கன், மட்டன், பிரியாணி எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரேவி இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம சீக்ரெட் மசாலா இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அந்த வறுத்த மசாலாவை கோர்ஸாக பவுட்ரு பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு ஜீனி சேர்க்கறதுனால நமக்கு இந்த வறுவல் மசாலா நல்ல டேஸ்ட் கொடுக்கும்.
இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வந்து மசாலாவை பெரட்டி விடுங்க. நமக்கு இப்போ வந்து கொஞ்சம் கிரேவி இருக்க மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் கழித்து நண்டு எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துரும். இப்போ சாப்பிடும்போது நமக்கு நல்லா ஊறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்தளவுக்கு எண்ணெய் விட்டதுக்கப்புறமா மனம் போல் நல்லா மல்லித்தலை தூவினிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக நண்டு வறுவல் மசாலா ரெடி ஆயிரும். புரோட்டா, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், நெய்ச்சோறு, தேங்காய் சோறு எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கறி மசாலா தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட நிறையா மால்ட் மசாலா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விரும்பி உணலாம் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் எண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.